எனக்கு கல்யாணம்லாம் பாருங்க, அந்த காலத்துல பொண்ணு பாப்பா, இந்த காலத்துலயும் பொண்ணு பாப்பாங்க. ஆமா. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பாக்குறதுங்க கூடியது ஒரு பெண்ணை கேவலப்படுத்தக்கூடிய விஷயம் பார்த்துக்கிடுங்க. அப்படியா? ஆமா. என்ன செய்வாங்கன்னா, பொண்ணு பார்க்கறதுக்குனே ஒரு கோஷ்டி விடிய காலம் சனி ஞாயிறு அப்படியே கிளம்பிடுவான். ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, 50 ஒரு வயசு லெவல்ல ஒரு 10-20 கிளம்பி வெத்திலையும் போட்டுக்கிட்டு, அந்த பாட்டி ஒரு மடிசாரையும் கட்டிட்டு, போமா பொண்ணு பார்க்க போமா, பொண்ண கொஞ்சம் ஆட சொல்லுங்க. இவன் என்ன கல்யாணம் பண்ணி ஆடல் பாடலானே நடத்த போறான். ஆட சொல்லு, பொண்ணுக்கு பாட வருமா, கச்சேரியா நடத்த போறான் கல்யாணம் பண்ணி. பாட அன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு, பொண்ணுக்கு வாடாதுக்கு வருமானு இருக்கான். உடனே போன மாசம் வாடினதை நம்மள பிடிச்சி வச்சிருக்கோம். திருப்பி வந்து ஞாபகப்படுத்தி இன்னொருக்கா வாடிடாம தொந்தரவு தாங்க முடியல. ஆட வருமா, பாட வருமா, அப்படி நடங்க இப்படி நடங்க. அந்த பிள்ளைய மூக்க பிடிச்சு, அது என்ன மாடாவை மாடு பிடிக்க வேலையாடி கேட்க எங்க என்கிட்ட சொன்னாரு. இப்ப மூக்க பிடிச்சாச்சு என்ன நடக்க தெரியுமா? எங்க அப்பா என்கிட்ட சொன்னார், மக்கா பொண்ணு பார்க்க போனார். இந்த சோழியே இருக்கக்கூடாதுப்பா, அங்க போய் பொண்ணு சரியில்லை. 50 எல்லாம் கடைசியில் என்ன சொல்லுவான் தெரியுமா? போய் லெட்டர் போடானே, இன்னும் வாய் 50 விளங்காம போயிடும். அது வரைக்கும் தின்னுட்டு இருப்பான். போய் லெட்டர் போடும். லெட்டர் போட்டாலும் அது 1.5 மாசம் கழிச்சு வரும். அதுக்குள்ள இந்த பிள்ளை வேற சம்பந்தம் முடிஞ்சு போயிடும். ஆனா இன்னைக்கு பாருங்க, எப்பா நான் பாத்துக்கிறேன், நீங்க சும்மா இருங்க. பொண்ணுங்க வீட்டுல போய் அதை அப்படி இப்படின்னு பார்த்து கேவலப்படுத்தி காலம் நேரம் பணத்தை எல்லாம் விரயம் பண்ணக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். லேப்டாப் டப்புன்னு ஓபன் பண்ணேன். நல்லா இருக்கையா, பாரத் மேட்ரோ மணி லாகின் மோனிகாவா மோனிஷாலோ மோனிகாவோ மேட்ரோ மோனி ஓபன் பண்ண. நேம் பி செல்வ கதீஸ்வரன் என்ற தினேஷ். உங்க பேரு? என் பேர் என்ற தினேஷ். ஜாப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் யூடியூப் சேனல் ப்ரிப்பரேட்டர். ஆமா, ப்ரிப்பரேட்டர் தானே நீங்க? அடுத்த காலம் தான் முக்கியமான காலம். சேலரி சம்பளம் வருது, எதிர்பார்ப்பா இல்லையா? ஆமா, 5 லட்சம் ரூபாய் இருக்கும் இல்லையா? எப்படி ப்ரொஃபசர் நடுவர் அவர்களே, ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுங்களா? 1.5 lakhs. 1.5 லட்சம். அடையாப்பா, சூப்பர் சூப்பர். பெர் இயர். ஏன்னா பிரைவேட் காலேஜ் ஆகும். 6000 ரூபா தரணும், அதையும் தரமாட்டாங்க. 3 மாசத்துக்கு ஒருக்கா தரானு. பாவம், அந்த 5000 ரூபா சம்பளத்துக்கு பிள்ளைகள் படக்கூடிய பாடு தெரியுமாக்கா? பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் உறங்கே விட மாட்டானுவேன். பூரா ஹோம்ஒர்க் அங்கே போய் திட்டு, பேப்பரை போடு, டெஸ்ட்டை போடு, அதை போடு, இதை போடுன்னு சொல்லி. அப்போ 1.5 லட்சம் தானே வரும். போட்டு விட்டு எனக்கு அழகான போட்டோ ஒன்று உண்டு இல்லையா? அந்த உங்க கிட்டால எடுத்து போட்டோம்ல, நம்ம குற்றாலத்துக்கு போச்சுல. ஆனா உங்களை அழிச்சிட்டேன், நீங்க கொஞ்சம் அழகா இருக்குன்னு இவரு எதுவும் சொல்லிடப்படாது, தள்ளி விட்டுட்டேன், கிராப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கலராக இருக்கல, கிராப் பண்ணிட்டேன். எவ்வளவு சயின்டிபிக் பத்தி கிராப் பண்ணி எடுத்துடலாம். ஆமா, இப்ப யாருக்கு போட்டோ கொண்டு ஒட்டிடலாம், நயன்தாரா போட்டோ கூட கொண்டு ஒட்டிடலாம். கிராப் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஃபில்டர் எல்லாம் போட்டு அப்படியே ஜம்மனி போட்டு அப்படி ஒரு அப்ப போட்டு ஒரு போட்டாய் போட்டு விட்டாய். அஜித் கரெக்ட். ஆமா கரெக்டா, ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் அங்க இருந்து ஹை சை ஹாய் 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 நேம் ஐ அம். என்னையா கோழி வரட்டுறீங்களாங்க? எஸ் யூ. எஸ் யூ. நான் நினைச்சேன் டிஹெச்ஏ சுதாவா இருக்குமோ, கைச்சே சுகாவா இருக்குமோ, சுகன்யாவா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா வந்து சு பா சு பா கோழி வரட்டுன மாதிரியே இருக்கு. வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. சு பா அப்படின்னு வந்து நடுவர் அவர்களே. அடுத்த காலம் முக்கியமான காலம் ஜாப். நான் நம்ம தான் பிரைவேட்ல வேலை பார்க்கோம். கெட்ட மனைவி கவர்மெண்ட்ல ஒரு பிள்ளையா கட்டணும், டீச்சரா கட்டணும் ஒரு ஆசை. உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு? எங்க அப்பாவை தான் சொல்லிட்டு இருப்பாரு, ஒரு பிள்ளைய நல்லா மடக்கி போட்டணும் பாத்துக்க. அப்பதான் நீ வாழ்க்கையில நல்லா இருப்பா. நீ பட்டிமன்றமா பேரா உனக்கு ஒழுங்கா காலேஜ் இல்லை, ஒன்னும் இல்லை. அதனால இதுலயாவது ஒழுங்கா எங்க ஒண்ணு மடக்கி போட்டுரு. எப்படியாவது போடு. அங்க கரெக்டா வந்து பிஜி அசிஸ்டன்ட் டீச்சர் இங்கிலீஷ்னா ஐயோ சம்பளம் நல்லா இருக்கும் ஐயா. இங்கிலீஷ்கா சம்பளம் நல்ல சம்பளம் இருக்கும் ஐயா. காலையில இவ்வளவு எழுமணும்னு இப்ப குட் மார்னிங் தான் சொல்லுவா. அப்படியே இங்கிலீஷ் தானே? இங்கிலீஷ்ல குட் மார்னிங் தான். உங்களுக்கு சேலரி பிஜி அசிஸ்டன்ட்க்கு எவ்வளவு சம்பளம்? அங்க பிஜி அசிஸ்டன்ட் இருப்பியா இல்லையா? இங்கிலீஷ் எல்லாம் எவ்வளவு சம்பளம் ஸ்கூல்லயா? 75,000. 75,000 ஜெயிச்சிட்டோம்டா மாறா.
75,000 per 2 year வரும். அவ்வளோ பிரைவேட் காலேஜில் 1,500 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கா பிரைவேட் ஸ்கூல்ல 2 வருஷத்துக்கா 2 வருஷத்துக்கு 1,500 ரூபா. அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு போட்டோ ஒரு போட்டோ வந்திருக்குமோ? ஆமா. ஓ சரி சரி. போட்டோ வந்து போட்டோ நல்லா இருந்து, நல்லா லட்சணமா இருந்து பார்த்தேன். சரி. அப்ப நீங்க ஏதோ நம்ம மூஞ்சி குறிச்சி காய் போட்டிருக்கானா இதையே ஓகே செல்வனி ஓகே போட்டோம். 10 நிமிஷத்துல பொண்ணை பார்த்தோம், அடுத்த தேதியை குறிச்சோம். யாருக்காவது இதுல மன கஷ்டம் உண்டானே? யாருக்கும் கிடையாது. யாருக்காவது பண கஷ்டம் உண்டானே? ஒரு 2 MP எனக்கு பிடிக்கலன்னா நோண்டிட்டு அடுத்தால போவேன், அவளுக்கு பிடிக்கலன்னா அப்படி போயிருப்பா. எதற்காவது எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு இன்னைக்கு பாருங்க. மனங்களை கொஞ்சம் கூட சிதைக்காமல் நம்மளுடைய வசதிக்கு ஏற்றவாறு இன்னைக்கு கூட எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? எவ்வளவு ஜாலியா இருக்கு. சித்திர பூவிழி பாரம்மா, சிற்றிடை மேலிந்ததே நம்மா, 10 விரல் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் எனக்கு தானம்மா. சித்திரை பூவிழி பாரம்மா, சிற்றிடை மேலிந்ததே நம்மா, 10 விரல் எனக்கு தானம்மா, முத்துரதம் அணைக்க தானம்மா. வெளியோடும் உறவாடும் இந்த உறவு நிலைத்தது, இனி நாடும் அந்த உறவு நிலைத்தது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மருந்து போடுவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி போடுவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் மருந்து போடுவா, பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி போடுவா. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. அடுத்தவங்களை தொந்தரவு செய்யாம இன்னைக்கு செல்போனை வச்சு எவ்வளவு விஷயங்களை நாங்க சாதிச்சுக்கிட்டு இருக்க நடுவர் அவர்களே. முன்னாடி எல்லாம் ஒரு சேனல் இருக்கும் தூர்தர்ஷன், அதுக்கு ஆண்டனாவை கடந்து திருப்பிட்டு கிடக்கணும். அது கடைசியில புள்ளி அடிச்சு கிடைக்கும், காதம் கேட்காது, இதையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் விடிய விடிய. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு சேனல் உருவாக்கி இருக்கமாக்கா, வாரத்துல ஒரு நாள் ஒலியும் நம்ம வீட்டுக்கு ஒரு சேனல் வச்சிருக்கமா இல்லையா? யூடியூப் சேனல். இதோ இன்று மீன் குழம்பு வச்சு ஊத்திரமா இல்லையா? ஆமா, தலையோடி ஊத்தி. அவன் என் மனைவி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கானே, சாம்பார் வச்சு அதுல போட்டுருவான். ஒரு பயிலும் திங்காம உடனே சொன்ன அன்னைக்கு சொன்ன பாரவே சாம்பார் வச்சு போட்டிருக்கேன், 1 மணி நேரத்துக்குள்ள 1000 பேர் லைக் பண்ணிருக்கான். அப்ப 1000 வெற்றி பயில உடனே இருக்கான். நான் சொன்னேன் 1000 நீரம் இருக்கிற பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறேன். நான் சொன்னேன் அவன் எல்லாம் பார்த்தவன் லைக் பண்ணுவான், நான் ஒருத்தனை தான் இங்க இருந்து தின்னுகிட்டு இருக்கவன். அந்த லட்சணத்துல தான் இருக்கு. ஆனா யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, கரண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மை மேல் நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. நம்மை உலகமே வியந்து பார்க்கின்ற அளவில் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தில் நான் மறந்திருக்கின்றோம். ஆகவே அது வரமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.